வணக்கம் மக்களே. இந்த ஒரு பர்ட்டிகுலர் வீடியோவில் நம்ம ஐடிபிஐ ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜரில் கேட்கக்கூடிய கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக ஃபர்ஸ்ட் கொஷின் உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபாலோயிங் லைன் கிராப் ரெப்ரசன்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேல் ஆஃப் டெய்ரி மில்க் அண்ட் கிட்கேட் அண்ட் த ஆவரேஜ் சேல் ஆஃப் டெய்ரி மில்க் அண்ட் கிட்கேட் ஃப்ரம் 5 ஷாப்ஸ். ஸோ இங்கே நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன நோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல் ஆஃப் டெய்ரி மில்க் இஸ் மோர் தென் கிட்கேட் இன் எவ்ரி ஷாப். ஓகே ஃபைன். ஸோ இங்கே மொத்தம் என்னென்ன ஷாப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 ஷாப் கொடுத்துருக்காங்க. ஏ, பி, சி, டி அண்ட் இ. அண்ட் இந்த ப்ளூ பார் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆவரேஜ் சேல் ஆஃப் டெய்ரி மில்க் அண்ட் கிட்கேட். அண்ட் இந்த ஆரஞ்சு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிஃப்ரெண்ட் பிட்வீன் சேல் ஆஃப் டெய்ரி மில்க் அண்ட் கிட்கேட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ கொஷின் உள்ள போகலாம். ஸோ இந்த கொஷின் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஃபைன். ஸோ ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இஃப் 40% less dairy milk sold from store F as compared to that from store C. ஓகே ஸோ சி. ஸோ சியில் டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆவரேஜ் வந்து 750. அப்போ சம் எவ்வளோ இருக்கும்? 1500 இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 250. ஓகே ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 250. அப்போது இங்கே நமக்கு டெய்ரி மில்க் அண்ட் கிட்கேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சியில். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ 1500 + 250, அதாவது 1750 டிவைடட் பை 2. அப்போ இது எனக்கு 875. ஸோ 875 அப்படிங்கிறது டெய்ரி மில்க். அதுலேருந்து ஒரு 250 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 625 அப்படிங்கிறது நமக்கு இங்கே என்னது கிட்கேட்டாக இருக்க போகுது. ஓகே ஸோ இங்கே கொஷின் என்னது? 40% லெஸ் டைரி மில்க் சோல்டு ஃப்ரம் ஸ்டோர் எஃப் அஸ் கம்பேர்ட் டு தட் ஃப்ரம் ஸ்டோர் சி. ஓகே ஸோ இது வந்து ஸ்டோர் சி. அப்போ ஸ்டோர் எஃப்ல வந்து டெய்ரி மில்க் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது? 40% வந்து கம்மியாக இருக்குது. அப்போ 60% தானே செல் ஆகிருக்கு. ஓகே ஸோ எவ்வளோ செல் ஆகிருக்கு? 60% தான் வந்து செல் ஆகிருக்கு. ஸோ 875 இன்ட்டு 3/5. ஓகே இது எனக்கு 175. ஸோ 175 இன்ட்டு 3 அப்படிங்கிறது, ஸோ இட் இஸ் லைக் 525. அண்ட் தென் ஹவு மெனி டெய்ரி மில்க் சோல்ட் ஃப்ரம் ஸ்டோர்ஸ் பி அண்ட் எஃப் டுகெதர். ஓகே ஸோ இங்கே பியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகெயின் ஸோ எவ்வளோ இது? 600. ஸோ 600 அப்படிங்கிறது 1200. ஓகே அண்ட் இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு என்னது? டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இங்கே 200. அப்போது டெய்ரி மில்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் கிட்கேட் வந்து 500 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே ஸோ ஷாப் பியில் டெய்ரி மில்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700. ஸோ ஹவு மனி டெய்ரி மில்க் சோல்டு ஃப்ரம் பி அண்ட் எஃப் டுகெதர் அப்படிங்கிறது 1225. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1225. ஓகே நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஷின் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். டன். ஸோ சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சேல் ஆஃப் கிட்கேட் இன் ஸ்டோர் பி? ஓகே ஸோ ஸ்டோர் பியில் ஸோ டோட்டலாக ஆவரேஜ் என்னது? 600. அப்போது சம் வந்து 1200. அண்ட் டிஃப்ரென்ஸ் என்னது? 200. ஓகே ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இங்கே 200. அப்போது டெய்ரி மில்க் எவ்வளோ இருக்கும்? 700 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கிட்கேட் எவ்வளோ இருக்கும்? 500 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சேல் ஆஃப் கிட்கேட் இன் ஸ்டோர் பி? ஓகே ஸோ 500 டு சேல் ஆஃப் டெய்ரி மில்க் இன் ஸ்டோர் இ. ஓகே ஸோ ஸ்டோர் இயில் எவ்வளோ இருக்குது? 800. அப்போது சம் வந்து பார்த்தீங்கன்னா 1600. ஓகே அண்ட் இங்கே நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 400. ஓகே ஸோ டெய்ரி மில்க் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணிங்க அப்படின்னா 1000. ஓகே இதுதான் வந்து நமக்கு டெய்ரி மில்க் இன்
ஸ்டோர் இ, இது வந்து கிட்கேட்டின் ஸ்டோர் பி. இதோட ரேஷியோ என்னது 1:2. ஆன்சர் ஃபார் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். த டோட்டல் சேல் ஆஃப் கிட்கேட் இன் ஸ்டோர் ஏ அண்ட் சி டுகெதர். ஓகே, இங்கே டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா இது வந்து 900. அப்போ சம் வந்து 1800. அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நமக்கு ஓகே டிஃப்ரென்ஸ் வந்து 350. ஓகே, ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 2150. ஸோ 2150 அப்படிங்கிறது நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பை 2 பண்ணோம் அப்படின்னா 1075. இந்த 1075 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்ரி மில்க். ஓகே, அப்போ கிட்கேட் வந்து எவ்வளோவா இருந்திருக்கு, இதில் வந்து 350 கம்மி பண்ணோம் அப்படின்னா 725 வந்து கிட்கேட் இன் ஸ்டோர் ஏ. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் சிமிலர்லி ஸ்டோர் சியில், ஸோ இது வந்து நமக்கு 750, அப்போ நமக்கு 1500. அண்ட் இங்கே நமக்கு 250. ஓகே, ஸோ 1500 ப்ளஸ் 250. ஓகே, அப்போ 1750. ஸோ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆக போகுது 875. ஓகே, ஸோ 875 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெய்ரி மில்க். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டோர் ஏக்கு. ஸோ சிமிலர்லி டெய்ரி மில்கின் ஸ்டோர் ஏ வந்து எவ்வளோ அப்படின்னா 875. அண்ட் கிட்கேட் வந்து நமக்கு எவ்வளோ வரப்போகுது 250 கம்மி பண்ணால் 625 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து நமக்கு சி. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் என்னது, டோட்டல் சேல் ஆஃப் கிட்கேட் இன் ஸ்டோர் ஏ அண்ட் சி டுகெதர். ஓகே, டோட்டல் சேல் ஆஃப் கிட்கேட் இன் ஸ்டோர் ஏ அண்ட் சி டுகெதர். ஸோ எவ்வளோ ஆகும் அப்படின்னா 1350. ஓகே, இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் டோட்டல் சேல் ஆஃப் டெய்ரி மில்க் அண்ட் கிட்கேட் டுகெதர் இன் ஸ்டோர் பி. ஸோ ஸ்டோர் பியில் நமக்கு இங்கே ஆவரேஜ் வந்து 600. அப்போது சம் வந்து 1200. ஓகே, ஸோ சம் வந்து 1200. அப்போது 1200 கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது 150. சரி, 150 அதிகமாக இருக்குது. ஸோ 150 டிவைட் பை 1200 இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது எவ்வளோ டைம்ஸ் ஆக போகுது, ஸோ 1 டைம். ஓகே, 12.5. ஸோ இது ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 12.5%. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஹவு many more or less டைரி மில்க் சோல்டு ஃப்ரம் ஸ்டோர் டி. ஸோ ஸ்டோர் டியில் எவ்வளோ இருக்குது லைக் 1050. அப்போ டோட்டலாக வந்து 2100. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்கேட் அண்ட் டைரி மில்க். அண்ட் நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 150. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2250 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெய்ரி மில்கின் ஸ்டோர் டி வந்து கிடச்சிடும், விச் இஸ் 1125. ஓகே, அண்ட் ஸ்டோர் ஏ. ஸோ ஸ்டோர் ஏல எவ்வளோ, ஸ்டோர் ஏல 900. ஓகே, அண்ட் இங்கே வந்து நமக்கு 350. ஸோ 1800 ப்ளஸ் 350. ஸோ எவ்வளோ ஆக போகுது 2150. ஸோ டிவைட் பை 2 பண்ணோம் அப்படின்னா 1025. சாரி, ஸோ இது வந்து நமக்கு என்ன ஆக போகுது 1075 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 1075. அப்போ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 50. ஸோ இதில் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கலாம்.
ஓகே. ஸோ சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஃப்ரம் ஸ்டோர் E, இஃப் டெய்ரி மில்க் இஸ் சோல்ட் அட் ₹80 அண்ட் ஈச் கிட்கேட் இஸ் சோல்ட் அட் ஃபார் ₹50 ரெஸ்பெக்டிவ்லி, தென் ஃபைண்ட் த டோட்டல் எர்னிங்ஸ் ஆஃப் ஸ்டோர் E ஆன் டெய்ரி மில்க் அண்ட் கிட்கேட் டுகெதர். ஓகே. ஸோ ஸ்டோர் Eல ஸோ டோட்டலா எவ்வளோ சாக்லேட் செல் பண்ணியிருக்காங்கன்னா 1600. அதுல டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400. ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெய்ரி மில்க் வந்து நமக்கு 1000 சாக்லேட்ஸ் அப்படின்னும், கிட்கேட் வந்து நமக்கு 600 சாக்லேட்ஸ் அப்படின்னும் தெரியும். ஓகே. ஸோ இங்கே டெய்ரி மில்க் வந்து எவ்வளோக்கு செல் பண்ணுறாங்க? ₹80 அண்ட் கிட்கேட் வந்து ₹50. அப்போது 1000 × 80 வந்து நமக்கு என்னது? 80,000 அண்ட் 6 5s are 30. ஸோ 600 × 50 வந்து நமக்கு 30,000. ஸோ 80,000 + 50,000 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,11,000. சரி, 1,10,000. ஸோ ஆன்சர் வந்து 1,10,000. ஓகே. ஸோ நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ராமு ஹேஸ் எ சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மில்க் வாட்டர் மிக்சர் வித் 68% milk concentration. If he further replaces 5 liters of this mixture with water, the concentration of milk reduces to 64%. ஓகே. ஸோ அப்போ அந்த 5 லிட்டர்ஸ் வெளியே எடுத்தாலும் நமக்கு என்ன தான் இருக்க போகுது? 68% கான்சன்ட்ரேஷன் மில்க் தான் இருக்க போகுது. அப்போ வாட்டர் எவ்வளவா இருக்கும்? ஸோ இங்கே வந்து என்ன ஆக போகுது? வாட்டரோட பர்சன்டேஜ் வந்து 32% ஆக போகுது. அண்ட் இங்கே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர் வித் வாட்டர். ஸோ வாட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 100%. ஸோ அதனால ஃபைனல் மிக்சர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் வந்து 64. அப்போ வாட்டர் எவ்வளோவா இருக்கும்? 36% இருக்கும். இப்போ அலிகேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு 4 அண்ட் இங்கே வந்து நமக்கு 64. இதோட ரேஷியோ என்னது? 16:1. பட் இங்கே வந்து நமக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க? 5 லிட்டர்ஸ். ஓகே. அப்போ இந்த 1 பார்ட் வந்து 5 அப்படின்னா இது இந்த ரேஷியோக்கு இதுதானே வந்து கம்ப்ளீட் மிக்சர். ஸோ 17 பார்ட் வந்து எவ்வளோ? அதாவது 1 பார்ட் வந்து 5 அப்படின்னா 17 பார்ட் வந்து எவ்வளோ? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 17 பார்ட் வந்து நமக்கு 85 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 லிட்டர்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ கோபால் டிஸ்ட்ரிபியூட்டட் சம் மனி டு எக்ஸ் அண்ட் ஒய். They entered in a partnership in such a way that X invested the whole money which was given to him and Y invested 75% of the money given to him. Okay, so X and Y. Okay, so partnership ல enter ஆகுறாங்க. Okay, done. The ratio of profit of X and Y after 1 year is 2:3. Okay, so their profit ratio அப்படின்னா 2:3. What is the difference between amount disbursed to them by Gopal if 10% of money which was given to Y by Gopal was 2,000. ஓகே. அதாவது Yக்கு வந்து 10% வந்து 2,000 அப்படின்னா அப்போ 100% எவ்வளோ இருக்க போகுது? 20,000. ஓகே. ஸோ Yக்கு வந்து கோபால் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 20,000 கொடுத்துருக்கான். அண்ட் இந்த 20,000ல Y வந்து எவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? 75% தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அதாவது 15,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஓகே. அப்போது எல்லாமே வந்து என்னன்னா 1 இயருக்கு. அப்போ 3 அண்ட் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் எக்ஸ் அண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வந்து கம்ப்ளீட் அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 3 பார்ட் வந்து 15,000 அப்படின்னா 2 பார்ட் வந்து 10,000. அப்போ எக்ஸ் எக்ஸ் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் 10,000 இன்வெஸ்ட் பண்ணான். அதாவது கோபால் வந்து ஒய்க்கு
20,000 அண்ட் எக்ஸுக்கு 10,000 கொடுத்தாங்க. அதில் ஒய் வந்து எவ்வளோனா 15,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இன் அமௌண்ட் எவ்வளோ 10,000. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் இன் அமௌண்ட் வந்து 10,000. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அண்ட் ஐட்டம் வாஸ் பாட் பார் ருபீஸ் எக்ஸ் அண்ட் சோல்டு ஃபார் ருபீஸ் ஒய், தேர் பை ஏர்னிங் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 30%. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அண்ட் இஸ் செல்லிங் இட் ஃபார் ஹவு மச் பர்சன்டேஜ் 2y at a profit of 30%. ஸோ 130 எடுத்துக்கலாம். அட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பீன் 20% லெஸ். அப்போ இந்த 100 அப்படிங்கிறது 80 மாறிச்சுன்னா அந்த வேல்யூ ஆஃப் ஒய் rupees 99. Okay, so value of y is like rupees 99. There would be a profit of 40%. அப்போ 80ல 40% அப்படிங்கிறது 32, அப்போ 112. ஓகே, அப்போ டிஃப்ரென்ஸ் என்னது இங்கே? ஸோ டிஃப்ரென்ஸ் இன் பார்ட் வந்து நமக்கு 18 பார்ட். ஸோ இந்த 18 பார்ட் தான் வந்து நமக்கு 99 அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? எக்ஸ் வந்து என்னது 100 பார்ட். ஸோ 100 பார்ட் வந்து எவ்வளோ? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 99 into 100/18. ஸோ இது நமக்கு 2 டைம்ஸ், இது நமக்கு 11 டைம்ஸ், இது எனக்கு 1 டைம், இங்கே நமக்கு 50. ஸோ 50 into 11 550. ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550. நெக்ஸ்ட் ஒன். ஸோ அகெயின் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். Okay, so Aman can do a piece of work in 10 days, Raju in 12 days, and Raman in 15 days. They all started the work together, but Aman leaves after X days. Okay, so இங்கே என்ன ஆகுதுன்னா, ஸோ அமன், ராஜு அண்ட் ராமன். ஸோ இவங்க 3 பேருமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஒர்க்கை. அண்ட் அமன் லீவ்ஸ் ஆஃப்டர் எக்ஸ் டேஸ். ஓகே, அண்ட் ராஜு லீவ்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 days பிஃபோர் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட். அப்போ இங்கே ராஜு அண்ட் ராம். ஓகே, அண்ட் இங்கே என்னது, ராஜு லீவ்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 days பிஃபோர் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட். அப்போ கடைசியில் வந்து யார்? ராம் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, ஓகே, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் விச் ராஜு அண்ட் ராமன் ஒர்க் டுகெதர் இஃப் டோட்டல் ஒர்க் டன் இஸ் லைக் 7 days. ஓகே, ஸோ இது வந்து நான் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 7. ஸோ டோட்டல் 7 days. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒய்யோட வேல்யூ வந்து 7 மைனஸ் 2x மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ 7 minus 2x minus 1. Okay, so இங்கே அம்மன் கேன் டூ த ஒர்க் இன் 10 days, ராஜு இன் 12 days அண்ட் ராமன் இன் 15 days. ஸோ இதை பேஸ் பண்ணி டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து நம்ம 16 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம், லைக் டேக்கிங் எல்சிஎம். அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் அம்மன் வந்து நமக்கு இங்கே 6, ராஜு வந்து 5 அண்ட் ராமன் வந்து 4. ஓகே, அப்போது அமன், ராஜு அண்ட் ராமன் இங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க? 15. அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல 9 அண்ட் இந்த இடத்துல 4. Okay, so 15x plus, so 9 7s are 63 minus 18x minus 4, sorry, minus 9. Okay, plus 4x plus 4 is equal to 60. இதுதான் வந்து total work. So 15x plus 4x அப்படிங்கிறது எவ்வளோ? 19x. So 19 minus 18x, ஸோ எக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங், ஸோ இங்கே 63 + 4 நமக்கு என்ன ஆக போகுது? 67. ஸோ 67 minus 9 நமக்கு இங்கே 58. ஓகே, ஸோ 67 minus 9 அப்படிங்கிறது 58 which is equal to 60. அப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகே, இங்கே கொஷின் என்னது? 1 second. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 2 அப்படின்னா இங்கே 7 minus 2x minus, அதாவது 6 minus 2x எவ்வளோ வரப்போகுது? ஸோ 6 minus இங்கே நமக்கு
2 அண்ட் இந்த இடத்துல நமக்கு 3. ஸோ டோட்டல் 7 டேஸ். இங்கே கொஷின் என்னது? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் விச் ராஜு அண்ட் ராமன் ஒர்க்டு டுகெதர். ஸோ ராஜு அண்ட் ராமன் ஒர்க்டு டுகெதர். ஸோ எவ்வளோ டேஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க? ஸோ தே ஒர்க்டு டுகெதர் ஃபார் 4 டேஸ். ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டேஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.